வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி. இன்றைக்கி இந்த வீடியோவில் தென்காசி மாவட்டம் தென்காசி சேந்தமரம் லோ ப்ரைஸ் லேண்டு கரெக்டாக சேந்தமரத்துலேருந்து நடுவுக்குறிச்சி வழியாக சின்ன கோவிலாங்குடன் போகிற ரோட்டு மேலே தார் ரோட்டு மேலேயே 20 ஏக்கரு செம்மண் பூமி சேல்ஸுக்கு வந்திருக்கு. ரெட் சாயில் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம். மெயின் ரோட்டுக்கு மேலே இருக்குது. மொத்தம் 20 ஏக்கர் இருக்குது. ஏக்கருக்கு வெறும் 10 லட்ச ரூபா தான். இந்த ப்ரைஸுக்கு மெயின் ரோட்டு மேலே கொடுக்க முடியாது. கீழ்ப்பக்கம் பார்த்தீங்கன்னா செழிப்பாக இருக்குது தோப்பு, தென்னந்தோப்பு. இந்த தென்னந்தோப்புக்கு அப்படி மேல் பக்கமாக இருக்கிறதா இடம். பஸ் ரூட்டில் இருக்குது. தென்காசி மாவட்டத்தில் லோ ப்ரைஸில் நிறைய பேர் இடம் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஏற்றப்பல ஒரு சூப்பரான இடம். இது கீழ்ப்பக்கம் உள்ள தோப்பு, தென்னந்தோப்பு செழிப்பாக இருக்குது. இது மேல் பக்கம் இடம், சேல்ஸுக்கு வந்திருக்க இடம். அதுக்கு மேல் பக்கம் பிளாட்டு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வாழை போட்டிருக்கிறாங்க. விவசாயத்துக்குனாலும் சரி, இல்லை தொழில் சார்ந்த தேவைக்குனாலும் சரி, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனாலும் சரி, ஒரு பெஸ்ட்டான இடம். நல்ல பெரிய தார் ரோட்டு மேலே இருக்குது. நீங்கள் தொழில் சார்ந்த தேவைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் கண்ணை மூடிட்டு எடுத்து போடலாம். அந்த அளவுக்கு ரோட்டு மேலே லோ ப்ரைஸில் ஒரு சூப்பரான இடம். மொத்தம் 20 ஏக்கர் இருக்குது. அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா கோழி பண்ணை அமைச்சிருக்காங்க. பஸ் ரூட்டு தான். நீங்கள் பஸ்லேயே வந்து இடத்துல இறங்கிக்கலாம். கீழ்ப்பக்கம் சின்ன கோவிலங்குளம், மேல் பக்கம் சின்ன சின்ன கிராமங்கள் நிறையா இருக்குது. சங்கரங்கோயில் ரொம்ப பக்கத்தில் இருக்குது. கரெக்டாக இங்கேருந்து சங்கரங்கோயில் ஒரு 12 கிலோமீட்டர் வரும். நல்ல இடம், காலியாக கிடக்கு. சேல்ஸுக்கு வந்திருக்கு. ஃபுல்லாக சுற்றி விவசாயம் பண்ணுறாங்க. அது போக வீட்டு மனையாகவும் பக்கத்தில் இருக்குது. நீ வீடு கட்டினாலும் கட்டிக்கலாம், ஃபார்ம் ஹவுஸ் போடனாலும் போட்டுக்கலாம், இல்லை ஒரு தொழில் சார்ந்த தேவைக்கு வீடு கட்டி அங்கேயே குடியிருந்து ஒரு ஆட்டு பண்ணை, மாட்டு பண்ணை, கோழி பண்ணை இப்படி விவசாயம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம். மெயின் ரோட்டு மேலே சங்கரங்கோயில் மெயின் சிட்டி. கரெக்டாக 12 கிலோமீட்டரு பஸ் ரூட் இருக்குது. பஸ்ஸில் ஏறி சங்கரங்கோயில் நேராக போயிடலாம். இந்த ரோடு பார்த்தீங்கன்னா கரெக்டாக தென்காசி வரைக்கும் வரும். வாழை பார்த்தீங்கன்னா எதிர்த்தாப்பில் போட்டிருக்காங்க. செம்மண் அப்படிங்கிறதுனால செழிப்பாக வளர்ந்துருக்கு. வாழை அப்படிங்கிறது உங்களுக்கு தண்ணி செழிப்பாக உள்ள பகுதிகளில் மட்டும்தான் வாழை வளரும். அதனால் வாட்டர் பிரச்சனை கிடையாது. பின்னாடி குளம் இருக்குது. நம்ம இடத்துக்கு அப்படி பேக் சைடில் குளம். நீங்கள் டெவலப் பண்ணி விற்கிறவங்களா இருந்தால் அதுக்கு ஏற்றாப்புல சூப்பரான இடம். பக்கத்து தோப்பில் தேங்காய் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு, எவ்வளோ காலம் காய்ச்சிருக்கு. கோழி பண்ணைக்கு இடம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா சூப்பரான இடம். மொத்தம் 20 ஏக்கரு. தேவைன்னா கூட பின்னாடி இன்னும் 10 ஏக்கர் 15 ஏக்கர் சேர்ந்தாப்புல சைடில் வாங்கினாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். மொத்தமாக வாங்கி போட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு வேலி போட்டு ஒரு கேட்டு போட்டிங்கன்னா ஃபியூச்சரில் 5 வருஷமோ இல்லை 10 வருஷமோ கழித்து ஒரு பெரிய லெவலில் ரிட்டர்ன் கிடைக்கும். மேல் பக்கம் தென்னந்தோப்பு இருக்குது. பஸ் ரூட்டு தான் இது. இல்லை மொத்தமான பெரிய பட்ஜெட்டாக வரும், எனக்கு ஒரு 1 ஏக்கர் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 1 ஏக்கரும் வாங்கிக்கலாம். 20 அடி பாதை போட்டு பேக் சைடில் கொடுப்பாங்க. 1 ஏக்கர் 2 ஏக்கர்னா பேக் சைட்லையும், ஒரு 5 ஏக்கர் 10 ஏக்கராக எடுத்திங்கன்னா சென்டர்லையும், மொத்தமாக எடுத்திங்கன்னா அப்படி ஃப்ரண்ட்டில் இருந்து எடுத்துக்கலாம். ரேட்டும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸடு கிடையாது. நல்ல நெகோசியபிள் பண்ணியே பேசிக்கலாம். 10 ரூபா தான் கேட்குறாங்க ஏக்கருக்கு. மெயின் ரோட்டு மேலே அதுவும் நெகோசியபிள். நல்ல ரேட்டுக்கே ஃபைனல் பண்ணிக்கலாம். நீங்கள் மொத்தமாக எடுத்திங்கன்னா ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம். பஸ் ரோட்டு மேலே தென்காசி மாவட்டத்தில் இவ்வளோ லோ ப்ரைஸாக யாராலையும் கொடுக்க முடியாது. நல்ல செம்மண் பூமி, பார்த்தாலே தெரியும் இடத்த. அடி 25 சென்டா பிரித்தாங்க. ஆனால் இப்போ 1 ஏக்கர் 2 ஏக்கர் இல்லை மொத்தமாக கேட்டாலும் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. சின்ன இடங்கள் தான் டக்கு டக்குன்னு சேல் ஆயிரும். அதனால் லோ ப்ரைஸில் இடம் பார்க்குறவங்க நீங்கள் துணிஞ்சு வாங்கி போடலாம். உங்களுக்கு நிலத்தில் போடுற மாதிரி முதலீடு வேறு எதுலேயுமே கிடைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கும். நல்ல செம்மண் பூமி, கலரே கையை விட்டு போகாது. அந்த அளவுக்கு நல்ல செம்மண். இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்காசி மாவட்டத்தில் ஒரு ஏரியா, ஒரு சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்ல ரெட் சாயில் செம்மண், நல்ல செம்மண் பூமி. செம்மண் பூமி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தண்ணி நல்லாயிருக்கும், செழிப்பாக இருக்கும். ரெண்டாவது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி. கீழ்ப்பக்கம் தோப்பு, மேல் பக்கம் தோப்பு, பின்பக்கம் குளம், மெயின் ரோடு முன்பக்கம், 4 பக்கம் எழுக நானே சொல்லிட்டேன். சென்டரில் கிடக்கிறது இடம். நீங்கள் உழுது சூப்பராக அடிச்சிட்டிங்கன்னா, க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் இடம். உள்ளே கொஞ்சம் உழுது போட்டிருக்கிறாங்க, அதையும் வீடியோவில் காட்டுறேன்.
பேக் சைடில் குளம், நல்ல பெரிய குளம். அதனால் நிலத்தடி நீர் மட்டும் நல்லா மேலே வரைக்கும் இருக்கும். இது உழுது போட்டிருக்க இடம், கொஞ்சமாக உழுது போட்டிருக்கிறாங்க, அந்த மண் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. நல்ல செம்மண். சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த 20 ஏக்கர் இடம் தான். இதில் 2 ஏக்கர் 3 ஏக்கருமா சைடில் நீங்கள் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டாலும் வாங்கிக்கலாம். இதிலே பார்த்தீங்கன்னா 1-2 அண்டி மரம் இருக்குது, கேஷியநட் மரம். மண் பார்த்தாலே தெரியும், இங்கே 6 அடி 7 அடி வரைக்கும் நல்ல மண் இருக்கும். நீங்கள் ஒரு செங்கச்சூளை போட்டோன்னா கூட போட்டுக்கலாம், மண் வெளியே எடுக்க வேண்டாம், அங்கேயே எடுத்துக்கலாம். கேஷியநட் மரம் இது ஒரு 2 மரம் 3 மரம் இருக்குது, சும்மா நிற்கி தானாக வளர்ந்தது இதெல்லாம். செம்மண் அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன போட்டாலும் விளையும், தண்ணி பிரச்சனை கிடையாது, எதுக்குனாலும் பயன்படுத்திக்கலாம். ரேட்டும் லோ ப்ரைஸ் தான், யாருனாலும் வாங்கலாம். தேவைப்படுறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள், நேரில் வாங்க, இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள். டைரெக்டாக ஓனர்கிட்ட ஒரு பெஸ்ட் ரேட்டுக்கு வாங்கி தரோம். இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு ஃப்ளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.